ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல 2019ல வெளியான படம் தான் வந்து கைதி. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தளபதி விஜயோட பிகில் படம் ரிலீஸ் ஆகுது தான் இந்த படமும் ரிலீஸ் ஆகுச்சு. எல்லாரும் இந்த படம் ஃபிளாப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவ்வளவு பெரிய படத்து கூட ஒரு கிளாஷ் பண்ணி இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. லோகேஷ் கனகராஜுக்கு இது 2வது படம். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தளபதி விஜய் கூட லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் விக்ரம்னு ஒரு படத்தை எடுத்து எல்சியோ அப்படின்ற மாதிரி ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணாரு. அந்த எல்சியோன்ற யூனிவர்ஸ் மேல எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் லியோ பண்ணி லியோலயே ஒரு எல்சியோட கனெக்ஷனை கொடுத்து வச்சாரு. அடுத்தது இப்ப ராகவா லாரன்ஸோட பென்ஸ் படத்துமே எல்சி இருக்குதா. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா கைதி 2 எப்பதான் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா கைதி 2 மேல அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா கைதி 2 வந்தாக்கா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் அந்த படத்துல இருக்கும். லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே நெக்ஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா இப்போ வரைக்குமே பண்ணல. இப்ப அடுத்து அல்லு அர்ஜுன் கூட ஒரு படம் பண்றாரு. 2 வருஷத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் தான். அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, அந்த படம் எப்பதான் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா 2028 தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அந்த படம் முடிஞ்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணி படம் வெளியாகிறதுக்கு 2030 அல்லது 31 ஆகிடும். அதனால இப்போதைக்கு கைதி 2 அப்டேட்டை யாருமே எதிர்பார்க்காதீங்க. சரி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.